ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனாமலி ஸ்கேன் எனக்கு இருக்குது. ஸோ இந்த டே ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. அதோடு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டேன்னு கூட சொல்லலாம். ஸோ காலம்பரம் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வெந்தய களி எடுத்திருந்தேன். ஸோ வெந்தயம் நான் ரெகுலராகவே எடுத்துப்பேன் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பாப்பா இருக்கிறதுனால ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை. வீக்லி 2 வைஸ் வெந்தய களியாக எடுத்துக்கிறேன். ஸோ வெந்தயம் கர்ப்பப்பைக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ அதனால் காலம்பரம் ஃபஸ்ட்டால் நாங்கள் ஆளாக போயிட்டோம். ஏன்னா அப்போ தான் குயிக்காக வீட்டுக்கு வர முடியலன்னா ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அனாமலி ஸ்கேன் எனக்கு எவ்வளோ பேமெண்ட் ஆச்சுன்னா 1600 ஆச்சு. எப்போயுமே ஸ்கேன் எடுத்தோன்னா எங்களுக்கு உடனே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நான் போகும்போது இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருந்தது. அந்த கேஸ்க்கு பார்த்திங்கன்னா 4 மந்த்து. ஸோ அவங்களுக்கு ஹெவி ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே செக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஈவினிங் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்படியே ஜர்க்காகிடுச்சு. ஸோ அதனால் உடனே நான் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டேன். ஸோ ரிப்போர்ட் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் குடித்தோம். குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வடை ஸ்மெல் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் சுட சுட வெஜ்ஜு பப்ஸ் ஹஸ்பண்ட் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா மசால் வடை, கீரை வடை இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற கடையில் வடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் வடைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா இன்றைக்கி லஞ்ச் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி புளி சாதம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு காம்பினேஷன் இந்த வடை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சமோசா, அதுக்கப்புறம் சாம்பார் வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ புளி சாதத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா அதுவும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு புளி சாதம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் வடை இதெல்லாம் வச்சு நவத்திட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபோன் வந்துடுச்சு ரிப்போர்ட் வாங்க சொல்லி. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர கொள்ளையை பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த அனாமலி ஸ்கேனில் பேபி ஆர்கன்ஸ்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி அதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாதிரி ஹார்ட் பீட்டும் இருக்கும். ஸோ ஹார்ட் பீட் வச்சுட்டு பேபியோட ஜெண்டர் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் அப்படின்றது மித்து. ஸோ அதன் அடிப்படையில் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 140K அபோவ் ஹார்ட் பீட் பேபிக்கு இருந்துச்சுன்னா கேர்ள் அப்படின்னும், 140 பிலோ இருந்தால் பாய் அப்படின்றது மாதிரியான ஒரு டேட்டா கூகுளில் நான் பார்த்தேன். ஸோ என்னுடைய பேபியோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 143 இருந்தது. ஸோ அதை வச்சு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி நானாகவே நினச்சிக்கிட்டு ஹாப்பி ஆகிக்கிட்டேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதை வச்சு மட்டுமே நம்ம யூகிக்க முடியாது. பேபியோடைய ஆக்டிவ் பொறுத்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். இன்னும் மாதம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் வச்சு கெஸ் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ பாயா கேர்ளான்றது ஷுவராக தெரியாது. பட் ஆனால் ஹஸ்பண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா மானிட்டரில் நாங்கள் செக் பண்ணும்போது நான் பேபியோட மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். பட் ஆர்கன்ஸ்லாம் காட்டும்போது என் ஹஸ்பண்ட் மைனூட்டாக அதை வாட்ச் பண்ணதுனால மேபி பாயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கெஸ்ஸு. ஸோ எதுவாக இருந்தாலும் முருகன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆனந்தமாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் தான் நான் இருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி டே எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.